கிறிஸ்மஸே போனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ப்ளம் கேக்க செஞ்சே ஆகணும். என்ன ப்ரோ ரம்பச்சி தானே செய்ய போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த பட்டை, லவங்க, ஏலக்காய் இதெல்லாம் 1 hour கிட்ட கையாலே அரிச்சு பவுடர் ஆக்கி இருக்கேன். அப்படியே சைட்ல சுகர் சிரப் செய்யலாம். வர நியூ இயருக்கு என்ன ரெசிபி பண்ணலாம்னு சொல்லுங்க. ஃபிளேவருக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சோ மைதா 300 கிராம் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. ஒரு பக்கம் மைண்ட்ல ரம் வச்சே செஞ்சிருக்கலாமோன்னு தோணுது. பட் வேணாம், அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு கேக் மோல்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 45 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், இந்த ஆக்சசரிஸ் வாங்கி கொடுங்க, இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ரீசெண்டா ஃபேஷன் ஃபேக்டரின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ்ல வாட்ச் வாங்கியிருந்தேன். பார்க்கவே சூப்பரா இருக்கு. அவங்க கிட்ட வாட்சஸ் மட்டும் இல்லாம காகல்ஸும் இருக்கு. நிறைய பிரீமியமான வாட்சஸ் இந்த பேஜ்ல விக்கிறாங்க, அதுவும் அஃபோர்டபுளான பிரைஸுக்கு. ஒரு நல்ல அவுட்ஃபிட் போட்டு வாட்ச் அண்ட் காகல்ஸ் வேர் பண்ணாலே பார்க்க கிளாஸியா இருப்பீங்க. பிரீமியம் குவாலிட்டியில வாட்சஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஃபேக்டரி பேஜ்ல இருந்து வாங்கலாம். ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளம் கேக் அப்படியே உப்பி வந்துடுச்சு. அந்த கேக் மோல்ட் சின்னதா இருக்குப்பா, அதனால நான் சீக்கிரமாவே எடுத்துட்டேன். பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. டேஸ்ட் வைஸ்ல சொல்லணும்னா என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இந்த ப்ளம் கேக்ல செய்யணும்ன்றதுனால செஞ்சு முடிச்சிட்டேன்.